இந்த நிகழ்வுக்கும் நான் வந்து அந்த மனநிலையோடு தான் வந்திருக்கேன். அதனால் நான் பேசுகிறது என்ன சொல்கிறது, உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நீங்கள் எதிர்பார்க்குற ஆய்வு மாதிரி இருக்காது. நான் சும்மா ஒரு உரையாடலாம், ஒரு டிஸ்கஷனாக என்ன சொல்கிறது, எனக்கு தெரிந்த ஒரு மொழியில், எனக்கு தெரிந்த ஒரு வாழ்வில், எனக்கு தெரிந்த சில தகவல்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்படுறேன். ரொம்ப முதல்ல ஒரு மனசுக்கு நிறைவான விஷயம் என்ன அப்படின்னா, நான் நேற்று உங்களோட கல்லூரி பேராசிரியர்களை சந்திக்கும் போது அவங்கக்கிட்ட நடந்த டிஸ்கஷன், சொல்லப்போனால் இங்கே பேச வேண்டியதெல்லாம் அவங்ககிட்டயே நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசி போனால் பார்த்துக்கோங்களேன். அவங்க 6-7 பேர், நான் மட்டும் தனியாள் சமாளிக்கணும்ல. அப்போ 7 பேராசிரியர்கள்ட்ட ஒரு படிப்பை விட்டு ஓடி போன பையன் பேசணும்னா, அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா அது பெரிய சேலஞ்சு. அவன் காலேஜை விட்டு ஓடி போன பையன், நம்மளை நம்பி நம்மளை பார்க்க பேராசிரியர்கள் வந்திருக்காங்க. அவங்களோட கல்வி அறிவு அப்படிங்கிறது நமக்கு பொறாமைப்பட வைக்கக்கூடிய அறிவு தான். இப்போ அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா, நான் மொத்த மூளையும் வேலை செஞ்சு நேற்று ஃபுல்லாக பேசி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை திருப்பி பேசணும். இவ்வளோ தான் எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்னு நினைக்கிறேன். எனக்கு அது ரொம்ப நிறைவானது என்ன விஷயம் அப்படின்னா, கல்லூரி பேராசிரியர்கள் வந்து இந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு உள்ளார இயல்பாகவே நான் இத்தனை வருஷமாக நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது என்னென்னா, இந்த சமூகத்தின் கட்டமைப்பை உறுதிப்படுத்தக்கூடிய, இந்த சமூகத்தின் முக்கிய அடித்தளத்தை நிறுவக்கூடிய முக்கியமான தூணாகவும் முக்கியமான ஸ்ட்ராங்காகவும் இருக்கக்கூடியவங்க ஆசிரியர்கள் தான். ஓகேங்களா? அது ஸ்கூல்லேருந்து தொடங்கி எங்கெங்கெல்லாம் நம்ம பசங்க, அது வந்து எல்லா துறைகளிலும். இப்போ நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது எனக்கு கிடைச்ச வாத்தியார் வந்து என்னோட ராம் சார். அப்படி யாரை நம்ம வந்து மென்டராக எடுத்துக்கிறோமோ, யாரை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ, அவங்கக்கிட்ட இருக்க அறிவும் அவங்கக்கிட்ட இருக்க நியாயமான விஷயம் தான் நம்மளை வந்து முதல்ல நெரேட்டிவ் செட் பண்ணணும் நமக்கு. ஓகேங்களா? நான் ஒருவேளை ராம் சார்கிட்ட வேலை பார்க்காம நான் வேற ஒரு டைரக்டர்கிட்ட வேலை பார்த்துருந்தேன்னா, என் வாழ்க்கையை நான் மறந்துட்டு நான் வேற ஒரு சினிமா அவங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பேன். நான் பிறவிலேயே வந்து இத்தனை வாசிப்பனுபவமோ, இத்தனை எதை திரைக்கதையாக்கணும், எதை எமோஷனல் ஆக்கணும், இத்தனை படைப்பு கிராஃப்ட், இது எதையுமே கற்றுக்கல. ஒரு சிறந்த ஆசிரியர் எனக்கு கிடைச்சாங்க. என் வாழ்வை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, நீ எந்த ஊர்லேருந்து வர, உனக்கு நீ ஏன் சினிமாவுக்கு வந்த, ஏன் படிப்பை விட்டு ஓடி வந்த, இப்படி நிறைய கேள்விகளை அவர் கேட்க நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர்கிட்ட ஒன்லி விக்டிமாக மட்டும்தான் சொன்னேன். எனக்கு மொழி தெரியாது, லாவகமாக பேச தெரியாது, பிரத்யேகமாக பேச தெரியாது, சினிமா கிராஃப்ட் தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது என்கிட்ட ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்குள்ளே நிறைய பெயின் இருக்குது. அந்த பெயினுக்குள்ளே நிறைய புறக்கணிப்பு இருக்குது, நிறைய அழுகை இருக்குது, நிறைய கனவு இருக்குது. இதை தாண்டி இத்தனை ஸ்ட்ரக்சருக்கும் தாண்டி தொடுவோமோ அடைய மாட்டோமோ தெரியாத ஒரு பிக் ட்ரீம் இருக்குது, ஒரு கனவு இருக்குது. இந்த கனவை அடைவதற்கு நம்ம வழியில் தென்படுகிற, நம்மை கூப்பிட்டு பேசுகிற அத்தனை மனிதர்களிடமும் நம்மளோட கதையை சொல்லுவோம். அது யாராக இருந்தாலும் சொல்லுவோம். அப்படி நம்ம சொன்ன கதைகளை கேட்டு நம்மளை புரிந்து கொள்கிற மனிதர்கள் நம்மளை வழிநடத்த ஆரம்பிப்பார்கள். அதில் முக்கியமான பங்கு ஆசிரியர்களுக்கு உண்டு. அப்படி ஆசிரியர்கள் என்னைக்கு நான் நினைப்பேன், இதெல்லாம் இவ்வளோ நடக்குது, தமிழ்நாட்டில் இவ்வளோ நடக்குது, இன்னும் மாறலை, இன்னும் சமூகம் மாறலைன்னு சொல்லும் போதெல்லாம், இது எல்லாம் அரசாங்கம் என்ன செய்யும்னா, அரசாங்கம் அது வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஆனால் சமூகத்தின் கட்டமைப்பில் என்ன மாற்றம் நடக்குது, சமூகம் எங்கே உருவாகுது, முதல்ல நம்மளோட ஜென்ரேஷன் எங்கே ஃபார்ம் ஆகுது, குழந்தைகள்கிட்ட நம்ம என்ன பேசிக்கிறோம் அப்படிங்கும்போது முக்கியமான பங்கு ஆசிரியர்களுக்கு இருக்குது. அந்த ஆசிரியர்கள் இதை பற்றி ஓப்பனப்பாக ஒரு பேச ஆரம்பிச்சிட்டா எப்படி இருக்கும் சமூகம்? எல்லா ஆசிரியர்களும் எல்லாரும் தங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு வகையில் இருக்கிற தயக்கத்தை உடைச்சி அவங்க வெளியே பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மாணவர்கள் ஒரு நாள் கேட்க மாட்டாங்க, 2 நாள் கேட்க மாட்டாங்க. ஆனால் டெய்லி அவங்க பேசுறது மட்டும் இல்லை, அவங்களோட ஆட்டிடியூட்டில், அவங்க பேசுறதுல, மாணவர்கள்ட்ட நடத்துகிற விதத்தில், பேசுகிற விதத்தில் தன்னை அவர்கள் இந்த சமூகத்தின் ஒரு அடையாளமாக நினச்சிக்கிட்டு அதை செயல்படுத்த ஆரம்பித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஏக்கம் வந்து எனக்கு நிறைய நாள் இருந்திருக்கு. அந்த ஏக்கத்தை பெரும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய, நம்பக்கூடிய இடத்துக்கு நேற்று இனி சந்தித்த பேராசிரியரோட உரையாடல்கள் இருந்துச்சு. ரொம்ப நிறைவான தூக்கம்னே சொல்லலாம் நேற்று நைட்டு. அரசு கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் இந்த மாதிரியான விருப்பத்தோடும் இயக்கத்தோடும் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நேற்று எனக்கு கொடுத்துச்சு. நிச்சயமாக ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுத்த அத்தனை பேராசிரியர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஒடுக்கப்பட்டவர்களின் குரல்களின் பகைமை அப்படிங்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியாது. நீங்கள் ஒரு விக்டிமை கூப்பிட்டு, ஒரு பாதிக்கப்பட்டவரை கூப்பிட்டு,
நீங்கள் சிக்கல், எங்களோட சிக்கல் அதுதான். நீங்கள் வந்து இப்போ இங்கே ஸ்டூடெண்ட்டில் உள்ளவங்கள கூப்பிட்டு, ஒரு தலித் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு நீ உன்னை பற்றி பேசு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு முதல்ல எந்த ஸ்டார்ட் பண்ணுறது, எந்த வகைமையில் இதை ஸ்டார்ட் பண்ணுறது, ப்ரைடாக ஸ்டார்ட் பண்ண முடியாது. இன்னொருத்தங்கக்கிட்ட நம்ம கூட படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்களுக்கு முன்னால் நம் கதையை எந்த புள்ளியில் தொடங்குவது அப்படிங்கிற பெரும் குழப்பத்தில் தான் அத்தனை தலித் மாணவர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. நீ கூட க்ளோஸ் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், நீ சாதியை மறந்த, சாதியை துறந்த அல்லது சாதியை பொருட்படுத்தாத ஒரு நல்ல நண்பனாக கூட இருக்கலாம். ஆனால் உன்னிடமும் பேசுவதற்கு அவங்களுக்கு வந்து முதல் எந்த பாயிண்டில் அதை ஆரம்பிக்கிறது அப்படின்னு குழப்பமாக இருக்கும். ஏன்னா ஐ எம் வெயிட்டிங். நான் என்னோடய நண்பர்கள்ட்ட எப்படி வெயிட் பண்ணுவேன்னா, அவர்களை புரிந்து கொள்வதற்காக முதல்ல வெயிட் பண்ணுவேன். அவர்கள் விரும்பக்கூடிய வாழ்க்கையை நான் வாழ்வேன், அவங்க கூடயே ட்ராவல் ஆவேன். அப்போது வாழும்போதே அவர்கள் இந்த சமூகத்தை பற்றி, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கட்டுமானங்களை பற்றி, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதி மத கடவுள் அடையாளங்களை பற்றி, சக மனிதர்களை பற்றி என்ன புரிதல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ட்ராவல் பண்ணி ஒரு பாயிண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு புரிதல் வரும். இவங்ககிட்ட உண்மையை சொல்லலாமா, பேசலாமா, கோ டு டிஸ்கஷன் அப்படிங்கிற வரும். அப்படி தான் நான் வந்து என்னோடய நண்பர்களை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய நண்பர்களை எப்படி சூஸ் பண்ணேன்னா, நான் அவங்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவங்க கூடயே ட்ராவல் ஆகி, நான் என்னுடைய தொடக்க காலத்தை சொல்கிறேன். இப்போ ராம் சார் இருக்கானா, ராம் சார் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாது. அவர் விரும்பக்கூடிய வேலைகளை அவர் இந்த புக்கை படி, அந்த புக்கை படின்னு எல்லா புத்தகங்களையும் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், நான் என்னை பற்றி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் உன்னோட சாய்ஸ், இனிமேல் நீ உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும்னு சொல்லும்போது என்னோட பாயிண்ட்டை நான் ஆரம்பித்தேன். ஓகேங்களா? அப்போ மெயின் நமக்கு என்னென்னா, நம்மளோட வாய்ஸை எந்த புள்ளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற பெரிய குழப்பம். நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பெரியார் பெருமாள் ஒரு வாய்ஸ், அது வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்குது. கர்ணன் அது ஒரு நிலைப்பாட்டை எடுக்குது. அது ரெண்டுக்குமே அந்த ரெண்டு படங்களுக்குமே மாறுபட்ட என்னை பிடிக்கக்கூடிய மனிதர்கள் அல்லது இந்த ரெண்டு படத்துக்குமே வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, எல்லாத்துக்குமே ஒரு மாற்று கருத்துக்கள் இருக்கும். கர்ணன் பிடித்தவங்களுக்கு பெரியம்மாள் பிடிக்காது, பெரியம்மாள் பிடித்தவங்களுக்கு மாமன்னன் பிடிக்காது, இது மூணும் பிடிச்சவங்களுக்கு வாழை பிடிக்காது, வாழை பிடிச்சவங்களுக்கு இது மூணும் பிடிக்காது. இவங்க எல்லாத்துக்கும் நான் மாரி செல்வராஜை பிடிக்கும். ஓகேங்களா? என்ன நம்பிக்கையில் பிடிக்கும் அப்படின்னா, அடுத்த படம் எடுப்பார், வேகமாக படம் எடுப்பாங்க. அப்போ இந்த வகைமையை எப்படி செட் பண்ணி என்ன மனநிலையில் அவங்க ஏற்றுக்கிறாங்க. பெரியாரும் பெருமாளும் கர்ணனும் ஒருத்தர் இல்லை. இந்த தலித் லைஃப் ஸ்டைலில் அவங்க வாழ்க்கை முறையில் அவங்கள் வேறு மனிதர்கள், வேறு இளைஞர்கள், வேறு அநீதிக்கு உட்பட்டவர்கள். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க எடுக்கிற சாய்ஸஸ், அவங்க எடுக்கிற முடிவுகள் வந்து அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சோ அதில் இருக்கும் அப்படிங்கிற சாதாரண புரிதல் கூட இல்லாமல், இன்றைக்கி மாரி செல்வராஜும் ரோட்டில் ஒரு சம்பவம் நடக்குன்னா, நானும் ரோட்டில் வேறு வேலை செஞ்சுட்டு இருக்க இன்னொருத்தரும் ஒரே மாதிரி முடிவு எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? அப்போ நான் இத்தனை புத்தகங்களை வாசிச்சிருக்கேன். நான் வாசிக்க எனக்கு இந்த வாழ்வு உனக்கு கற்பிச்சு கொடுத்துருக்கு. இந்த வாழ்வு பொறுமையை கற்றுக் கொடுத்துருக்கு. எனக்கு நான் நிலையான ஒரு விஷயத்தை நம்புகிறேன். மனிதர்களை வென்றெடுக்க முடியும், மனிதர்களை புரிய வைக்க முடியும், மனிதர்களின் உரையாடல்களின் மூலமாக மனிதர்களின் தீராத என்ன சொல்ற பகையை கூட காத்திருந்து உரையாடி அவங்களை தீர்க்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ஏதோ வகையில் பின்னப்பட்டிருக்கு. அதுக்காக நான் காத்திருக்கிறேன். அதுக்காக நான் தேர்ந்தெடுத்தது தான் கலை. ஒரு ஆர்ட் ஃபார்மை ஏன் சூஸ் பண்ணுறேன்? என்னை விட வலி மிகுந்த மனிதர்கள் என் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு வழியிலே தேர்ந்தெடுத்து போயிட்டாங்க. என் கூட கல்லூரியில் படித்த இளைஞர்களாகட்டும், என் ஊரில் பயணித்த இளைஞர்களாகட்டும், அவங்க அத்தனை பேருமே ஆளாளுக்கு ஒரு வழியை தேர்ந்தெடுத்து போயிட்டாங்க. அதில் நான் விரும்பக்கூடாத வழிகளை தேர்ந்தெடுத்து போனவங்க கூட எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. வன்முறை பக்கம் திரும்பி போன க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. நான் ஏன் ஆர்ட் ஃபார்மை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, என்னோட அம்மா அப்பா எனக்கு கற்பித்த வாழ்வுன்னு ஒன்று இருக்கு. என்னோட அம்மா அப்பா ஒன்றுமே இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து இன்னைக்கு 4-5 பசங்களை வந்து அவங்க கவர்மெண்டோட அரசு ஊழியர்களாக மாற்றிருக்காங்க, படிக்க வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு எங்கள் அம்மா அப்பாவோட பிடிவாதம் இருக்குல்ல, எதுவுமே இல்லாமல் என்ன சொல்கிறது, விக்டிமாக இருந்து கொண்டு பிடிவாதமாக அவங்களை முன்னகத்தினது இருக்குல்ல, அந்த காத்திருப்பு இருக்குல்ல, அது மேலே மிகப்பெரிய மரியாதை வந்துச்சு. இப்போ என் மீது விமர்சனம் கூட உண்டு. நான் வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு இதாக பேசணுமான்லாம் கேட்பாங்க, இவ்வளவு இறங்கி போடுமான்லாம் கேட்பாங்க. அதுக்கு முதல் காரணம் என் தந்தை தான். ஏன்னா என் தந்தையோட பிடிவாதத்தை நான் நேரில் பார்த்துருக்கேன். அந்த பிடிவாதம் எப்படியாப்பட்ட வகைமையை செட் பண்ணிச்சுன்னா, எனக்குள்ள இலக்கை தொடுவது நோக்கம். நீ எவ்வளோ வலியை தாங்கி கொண்டனாலும் உன்னுடைய இலக்கை மட்டும்
உன்னுடைய இலக்கின் பாதையை மட்டும் நகர்ந்துராத அப்படிங்கிறத எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்துச்சு. அவரோட முழுக்க இன்னைக்கு மாரி செல்வாய்க்கு ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா அதுக்கு முழு காரணம் என் தந்தையின் அத்தனை வலி மிகுந்த வாழ்வின் உள்ள ஒரு பொருத்தல் இருக்கு. அந்த பொருத்தல் மட்டும்தான் நீ வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு நகர்த்திட்டு போச்சு. ஒருவேளை எங்கள் அப்பாவுக்கு இந்த டிப்ரெஷன், இந்த சொசைட்டியோட கொடுக்குற டிப்ரெஷன், இந்த எக்கனாமிக்கல் டிப்ரெஷன், இந்த இது எல்லாம் சேர்ந்து அவரை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தாருன்னா நான் வேற மாதிரி நான் மாறி இருப்பேன். அப்போ அவர் யூ கோ டு ஸ்கூல், நீ படி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். நீ படி படிப்போன அவர் எனக்கு எதுவுமே சொல்லி கொடுத்தது கிடையாது. எங்கள் அப்பா வந்து எனக்கு எங்கள் அப்பாவும் நானும் என்ன பேசுவோம் அதிகமாக, வேற எதுவுமே பேசிக்க மாட்டோம். நாங்கள் பேசுறதெல்லாம் சாப்பாடு, வீடு, அதை பற்றி வச்சுட்டு முடிஞ்சு சமூகத்தை பற்றி எங்கள் அப்பாவுக்கு எந்த புரிதலும் இல்லைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு காலத்தில் எல்லா அப்பாக்களும், சில அப்பாக்கள் என்னுடைய நண்பர்களோட அப்பாக்கள் அரசியல் பேசுவாங்க, டிகே மூமெண்ட்ல இருப்பாங்க, கம்யூனிஸ்டா இருப்பாங்க, சித்தப்பா கூட கம்யூனிஸ்ட், இப்படி எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா கடவுள் நம்பிக்கையாளர், ஒரு என்ன சொல்றது, பேய் ஓட்டக்கூடிய ஒருத்தர், பக்கா மூட நம்பிக்கையாளர். மூட நம்பிக்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவர் ஏதோ வகையில் நம்பிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்பார். அப்போ நாம் விரும்பக்கூடிய நாம் நேசிக்கக்கூடிய அல்லது சமூகத்தின் ஒரு அடையாளமாக நம்ம அப்பா இல்லையே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு சின்ன வயசுல இருந்திருக்கு. ஆனால் நாளாக என்ன தெரிஞ்சுன்னா எங்கள் அப்பா அவருக்கே தெரியாமல் என் கல்வியின் மீது ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை வச்சிருந்தார். எங்களோட ஒட்டுமொத்த குடும்பத்தோடும் பெரிய பலம் கல்வி நம்பினார். அவர் தன்னை வந்து காப்பாற்றிக் கொள்வதற்கும் தன்னோட பிடிவாதத்தை வந்து எதன் மீதாவது ஒரு பிடிமானம், தன்னோட பிடிவாதத்துக்கு ஒரு பிடிமானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக கடவுளை இல்லாத கடவுளை இதில் இருக்கிற கடவுளை ஏதோ ஒன்று நம்பிக்கிட்டு அந்த பிடிவாதத்துக்கு அதை ஒரு பிடிமானமாக மாற்றிக்கிட்டு, ஏன்னா எங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாது, இன்னொருத்தங்கிட்ட போய் ஷேர் பண்ண முடியாது. இப்போ சக மனிதர்கள் மீது நம்பிக்கை ஏற்று போகும்போது தான் கடவுள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வருது. அந்த கடவுள் இருக்காரோ இல்லையோ எனக்கு ஒரு பிடிவாதம் வேணும். அப்போ தான் கடவுள்ல மறந்துட்டு எங்கள் அப்பா ஒரு கடவுளை பிடிவாதமாக பிடிச்சிக்கிட்டாரு. அத்தனை உழைப்பையும் அவர் செலுத்துவதற்கு பிள்ளைகளின் மீது, பிள்ளைகளின் வருங்காலத்தின் மீது, கனவின் மீது என்ன நடக்க போதே அவருக்கு தெரியாது, இதோட ரிசல்ட் என்னன்னு தெரியாது. ஆனால் நான் சாக வரைக்கும் உழைக்கணும், அந்த உழைப்புக்கு ஒரு பிடிமானம் வேணும், அதுக்கு அவர் கடவுளை நம்பினாரு. அவருக்கு தெரியாமலேயே எங்களை இந்த சமூகத்தின் மிக முக்கியமான ஆளுமைகளாக மாற்றுவதற்கு வேலை செய்து கொண்டே இருந்தார். அந்த பொறுப்பு இருக்குல்ல, அந்த பொறுமை இருக்குல்ல, அதை நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் சென்னை வந்ததுக்கப்புறம், நான் சென்னை வந்து பெரிய ஆளுமைகளோட பழக ஆரம்பிக்கும் போது, அந்த வாசிப்பு பக்கம் நான் திரும்பும் போது என் தந்தை